எந்த மாநிலமும் முன்னெடுக்காத ஒரு பேரணியா முதலமைச்சர் முன்னெடுத்திருக்காரு. 20,000 பேர் பங்கேற்றிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, எப்பொழுதுமே முதலமைச்சர் அவர்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு முன்னணியிலே நிற்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் மாநில உரிமைகளுக்காகவும் போராடக்கூடியவர்கள் என்பதை இந்த பேரணி நிரூபித்திருக்கிறது. நம் நாட்டிற்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்களோடு உறுதுணையாக, அந்த குடும்பங்களுக்கு உறுதியாக அவர்களோடு துணை நிற்போம் என்றே காட்டக்கூடிய பேரணி. லீட் பண்ணக்கூடியது 2 பெண்கள். அந்த பெண்கள் எந்த மாநிலமும் முன்னெடுக்காத ஒரு பேரணியா முதலமைச்சர் முன்னெடுத்திருக்காரு. 20,000 பேர் பங்கேற்றிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, எப்பொழுதுமே முதலமைச்சர் அவர்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு முன்னணியிலே நிற்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் மாநில உரிமைகளுக்காகவும் போராடக்கூடியவர்கள் என்பதை இந்த பேரணி நிரூபித்திருக்கிறது. நம் நாட்டிற்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்களோடு உறுதுணையாக, அந்த குடும்பங்களுக்கு உறுதியாக அவர்களோடு துணை நிற்போம் என்றே காட்டக்கூடிய பேரணி. லீட் பண்ணக்கூடியது 2 பெண்கள். அந்த பெண்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.